வணக்கம், வெல்கம் பேக் டு ஷாமராஜ் கிச்சன் சமையல். நீங்கள் எல்லோரும் இந்த வாட்டி தீபாவளி நன்றாக கொண்டாடி இருப்பீங்கன்னு நினைக்கிறேன். வாங்க இந்த வாட்டி ஒரு பாஸ்தா, சிம்பிளான ஈவினிங் ஸ்நாக்ஸ் பாஸ்தா செய்யலாம். பெரியவங்களும் சின்னவங்களும் விரும்பி சாப்பிடக்கூடிய விஷயம். நம்ம ஊர் ஸ்டைலில் செய்யலாம். வாங்க பார்க்கலாம், வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ரெண்டு கேப்சிகம் வெட்டி வச்சுருக்கேன். 1 லிட்டர் பால் காசி ஆற வச்சுருக்கேன். 2 ஸ்பூன் வெண்ணெய் வச்சுருக்கேன். பாஸ்தா 300 கிராம் 300 கிராம்ஸ் வச்சுருக்கேன். பெப்பர் 2 ஸ்பூன் வச்சுருக்கேன். 10 பல் பூண்டு சிறுவையாக நறுக்கியது வச்சுருக்கேன். அப்புறம் சீஸ்க்கு வச்சுருக்கேன். சால்ட் வச்சுருக்கேன். ஆரிகானோ வச்சுருக்கேன். வேக வச்ச ஸ்வீட் கார்ன் வச்சுருக்கேன். பன்னீர் டிக்கா மசாலா வச்சுருக்கேன் ஒரு 3 ஸ்பூனு. அப்புறம் வெங்காயம் வெட்டி வச்சுருக்கேன். ஃபஸ்ட்டு இந்த ஸ்டவ்வை ஆன் பண்ணிக்கலாங்க. ஆன் பண்ணிவிட்டு இந்த பாஸ்தா வேகிற அளவுக்கு தண்ணி ஊற்றிக்கலாங்க. இதில் ஒரு 2 ஸ்பூன் உப்பு போடலாங்க. 2 ஸ்பூன் உப்பு போடலாங்க. போட்டுட்டு இது கொச்சோன்னே பாஸ்தா எடுத்து போட்டு வேக வைக்கலாங்க. இதில் 1 ஸ்பூன் எண்ணெய் ஊற்றுறேங்க. இப்போ இந்த பாஸ்தாவை இதில் போடலாங்க. வேக இது வேகட்டுங்க. ஒரு ஃபுல்லாக வேகக்கூடாதுங்க. ஒரு முக்கால் வெந்தால் போதுங்க. 3/4 பாயில் பண்ணோன்னே எடுத்துடலாங்க. வேகட்டுங்க. பாருங்கள், பாஸ்தா வெந்துடுச்சு. இது முக்கால் பாகம் வெந்தால் போதுங்க. ஃபுல்லாக வேகக்கூடாது. பாருங்கள், நமக்குன்னா அப்படி ப்ரெஸ் ஆகணும். ஆனால் கொலன்னு வரக்கூடாதுங்க. இப்போது நான் ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு இதை வடிகட்டி வச்சிடுறேங்க. இதை பாருங்கள், மெக்ரோனி ஸ்ட்ரெயின் பண்ணி வச்சுருக்கேன். வடிகட்டிட்டு இதை பாருங்கள், இப்படி கிள்னா கொஞ்சம் அப்படி தான் விரல் தான் படிக்கணுங்க. ஃபுல்லாக ஸ்மாஷ் ஆகக்கூடாது. ஏன்னா பாலில் வேக போகுது இல்லைங்களா, அதனால் இது அவ்வளோதாங்க. இதை வச்சுருவோங்க. வச்சுட்டு மறுபடியும் ஸ்டவ் ஆன் பண்ணி இந்த பாத்திரம் வச்சுருக்கேங்க. இப்போது இதில் ஒரு 2 ஸ்பூன் வெண்ணெய் விடுவோங்க. வெண்ணெய் உருகிடுச்சுங்க. இப்போ இந்த 10 பல் பூண்டு சிறுவோ அரிஞ்சு வச்சுருக்கேன் இல்லைங்களா, அதை போட்டுடலாங்க. அதை போட்டு நல்லா வதக்கிட்டு கொஞ்சம் சிறிதளவு நல்லா வதங்குற வரைக்கும் இருக்கட்டுங்க. பாருங்கள், இந்த 10 பல் பூண்டும் நல்லா வதங்கிடுச்சு. இந்த ஸ்டேஜில் இந்த வெங்காயம் அரிஞ்சு வச்சுருக்கோம் இல்லைங்களா, அதை போட்டுட்டு நல்லா வதக்கணுங்க. வதக்கி அது டிரான்ஸ்பேரண்ட்டாக ஆகிற வரைக்கும் கொஞ்சம் வதக்கணுங்க. வதக்கிடுவோங்க. பாருங்கள், டிரான்ஸ்பேரண்ட்டாக ஆகிடுச்சு. பாருங்கள், நல்லா சாஃப்டாக நல்லா வதங்கிடுச்சுங்க. இந்த ஸ்டேஜில் நான் கேப்சிகம் போடுறேங்க. கேப்சிகம் போட்டு அதுவும் நல்லா வதங்கணுங்க. ஒரு 5 மினிட்ஸ் ஆகுங்க. பாருங்கள், இது நல்லா வதங்கிடுச்சு. பாருங்கள், வெங்காயமும் வதங்கியாச்சு,
கேப்சிகமும் நல்லா வதங்கிச்சுங்க. இந்த ஸ்டேஜில் இந்த 1 லிட்டர் பால் வச்சுருக்கேன் இல்லைங்களா, அதில் பாதி ஊற்றுறேங்க. அப்புறம் பாதி ஊற்றிக்கலாங்க. ஊற்றி 2 நிமிஷம் கொதிக்கணுங்க. அது கொதிக்கட்டுங்க. மைதா மாவு ஆப்ஷனலுங்க. நான் கொஞ்சம் போடுறேங்க, திக்காக ஆகிறதுக்கு அது நல்லா இருக்குங்க. அதனால் ஒரு 1/2 ஸ்பூன் மைதா மாவு போட்டிருக்கேங்க. கொதிக்கட்டுங்க. இது இப்போது மிச்ச பாலையும் ஊற்றிடுறேங்க. நல்லா கொதி வரணுங்க. பெப்பரும் போட்டுருங்க. 1 ஸ்பூன் பெப்பர் போட்டிருக்கேங்க. இப்போ வந்துங்க நான் இந்த ஆச்சி பன்னீர் டிக்கா மசாலா போடுறேங்க. இந்த மசாலா போடுறேங்க. இது கிடைக்கலன்னா நீங்கள் வேறு மசாலா கூட வாங்கி போட்டுக்கலாங்க. ரெண்டு நிமிஷம் மூடி வைக்கலாங்க. இது பாருங்கள், இந்த 10 நிமிஷம் சிம்மிலேயே கொச்சிச்சுங்க. இப்போ நான் என்ன பண்ணுறேன், நான் இப்போ இந்த சீஸ் ஆட் பண்ணுறேங்க. ஆட் பண்ணிட்டேங்க. இப்போது இந்த வேக வச்ச பஸ்தாவை இதில் போடுவோங்க. மெல்ல கலரணுங்க. நம்ம ஏற்கனவே முக்கால் வேக வச்சுருக்கோம் இல்லைங்களா, ஏற்கனவே முக்கால் பாயில் ஆகிருக்கு இல்லைங்களா. அப்போ இந்த பாலில் அது ஃபுல்லாக வெந்துடுங்க. நல்லா கலரி விடுவோங்க. எல்லா பக்கமும் எல்லாம் வந்து சேருங்க. பால்லே வேவுங்க. அது பாருங்கள், நல்லா வெந்துடுச்சு. இந்த ஸ்டேஜில் நீங்கள் சால்ட்டு பார்த்துக்குங்க. கொஞ்சம் கம்மியாக இருந்தால் போட்டுக்குங்க. நான் கொஞ்சோண்டு கம்மியாக இருக்குது, கொஞ்சம் போடுறேங்க. இந்த ஸ்வீட் கார்ன் வேக வச்சு வச்சுருக்கேன் இல்லையா, அதை கடைசியாக போடுறேங்க. ஏன்னா முதல்ல ஏற்கனவே வேக வச்சு வச்சுருக்க தொட்டும் முதல்லையே போட்டால் ரொம்ப வெந்துடும். அதனால் வேக வச்சு தொட்டும் கடைசியாக போட்டுக்கலாங்க. போட்டு கலரிட்டு கடைசி ஃபினிஷிங்க்கு இது டாப் பண்ணுறதுக்கு ஆர்கானோ கொஞ்சம் தூவி ரெடிங்க. அவ்வளோதாங்க. முடிச்சிட்டிங்க. அவ்வளோதாங்க. பசங்களுக்கு அழகாக கொடுங்க. பாருங்கள், முடிஞ்சிடுச்சு. இந்த இடத்துல இந்த நேரத்தில் இப்படி எடுத்து பார்த்தாக்கா நல்லா வெந்துடுச்சு பாருங்கள். நல்ல சாஃப்டாக இருக்குது பாருங்கள். அதனால் நிறுத்திடலாங்க. பாஸ்தா ரெடிங்க. நீங்கள் செஞ்சு பாருங்கள். லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், ஃப்ரெண்ட்ஸுக்கெல்லாம் சொல்லுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.